உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சந்திரன் அமர உகந்த ராசிகளை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சந்திரன் ஒரு ஒளி கிரகம். சந்திரன் அமரும் ராசிதான் நமது ஜென்ம ராசி. சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் அமர்கிறாரோ அதுதான் ஒருவரின் ஜென்ம நட்சத்திரமாகும். ஒரு ஜாதகத்தில் லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ பழுதுபட்டிருந்தால் சந்திரனை வைத்து பலன்களை அறியலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சந்திரனையும் லக்கினத்தைப் போலவே பாவிக்க வேண்டும் என்பது ஜோதிட மூல நூல்கள் கூறும் விதியாகும். சந்திரன் எந்த ராசியிலும் பகை பெறுவதில்லை. விருச்சிக ராசியில் மட்டும் நீசம் பெறுகிறார். நீசம் பெற்றால் அவரின் நல்ல பலன்கள் குறையும். நீச பங்கம் பெற்றால் மட்டும் சந்திரனின் நல்ல பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். சந்திரன் தன் நட்பு ராசியான சிம்மத்தில் அமர்ந்தால் நல்ல பலன்களை தருவார். புதனின் வீடுகளாகிய மிதுனம் மற்றும் கன்னியில் அமர்ந்தாலும் நல்ல பலன்களை தருவார். சந்திரன் சுபகிரகம் என்பதால் கேந்திரஸ்தானங்களான 1, 4, 7, 10 மற்றும் லாபஸ்தானமான 11இல் அமர்ந்தால் உயர்வான பலன்களை வழங்குவார். சந்திரன் வளபிறை சந்திரன் எனவும் தேய்பிறை சந்திரன் எனவும் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறார். வளபிறை சந்திரன் நல்ல பலன்களை வழங்குவார். தேய்பிறை சந்திரன் தீய பலன்களை வழங்குவார். பௌர்ணமி சந்திரன் குருவுக்கு சமம் எனவும், முக்கால் தேய்பிறை சந்திரன் சுக்கிரனுக்கு சமம் எனவும், அரை தேய்பிறை சந்திரன் புதனுக்கு சமம் எனவும், அரை தேய்பிறைக்கும் குறைவாக உள்ள சந்திரனை தான் தேய்பிறை சந்திரன் என மூல நூல்கள் குறிப்பிடுகிறது. தேய்பிறை சந்திரன் குருவின் வீடுகளான தனுசு மற்றும் மீனத்தில் அமர்ந்தால் சுப பலன்களையே வழங்குவார். அதோடு சந்திரன் குருவோடு இணைவதும் புதனோடு இணைவதும் நல்ல பலன்களையே தரும். சந்திரன் தன் உச்ச வீடான ரிஷபத்தில் அமர்ந்தாலும் ஆட்சி வீடான கடகத்தில் அமர்ந்தாலும் நல்ல பலன்களையே தருவார். விருச்சிக ராசியை தவிர ஏனைய ராசிகளில் சந்திரன் அமர்ந்தால் நல்ல பலன்களை தருவார். சந்திரனை மனதுக்காரகன் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அதாவது ஒருவரின் மனதை சந்திரன் தான் ஆட்சி செய்வார். சந்திரன் ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமர்ந்தால்தான் ஒருவருக்கு தூக்கம் நன்றாக வரும். ஒருவருக்கு தினசரி 7 மணி நேர தூக்கம் அவசியம். ஒருவருக்கு அழகான தோற்றம், கற்பனை வளம், சுறுசுறுப்பு, புத்திசாலித்தனம் போன்றவை ஏற்பட சந்திரனே காரணமாகின்றார். ஜாதகத்தில் சந்திரன் பலம் பெற்றால்தான் வாழ்க்கையின் அனைத்து சுகபோகங்களையும் ஜாதகர் அனுபவிப்பார். சுக்கிரனைப் போலவே சந்திரனின் பலமும் அமைந்தால் மட்டுமே ஜாதகன் அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்க முடியும். சந்திரனுக்கு பகை ராசி என்று இல்லாததால் அவர் எந்த ராசியில் அமர்ந்தாலும் சிறிது நல்ல பலன்களை வழங்குவார். சந்திரன் கேந்திரம் பெற்றால் நல்லது. சூரியனும் சந்திரனைப் போலவே கேந்திரம் பெறுவது நல்லது என்றுதான் ஜோதிட மூல நூல்கள் குறிப்பிடுகிறது. இருவரும் ஒளி கிரகங்கள். எனவே இருவரும் பலம் பெற்றால் ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ரிஷபத்தில் உச்சம் பெற்ற சந்திரன் நல்ல பலன்களை வழங்குவார். சந்திரனோ அல்லது லக்னமோ வர்க்கோத்தமம் பெற்றால் ஜாதகன் உயர்நிலையை அடைவான். அதாவது சந்திரன் அல்லது லக்னம் ராசியில் எந்த இடத்தில் அமர்கிறாரோ அதேபோல் நவாம்சத்திலும் அதே ராசியில் அமர்ந்தால் வர்க்கோத்தமம் பெற்றிருப்பதாக அர்த்தம். அதனால் சந்திரனோ அல்லது லக்கினமோ வர்க்கோத்தமம் பெற்றால் வாழ்க்கையில் உயர்நிலையை அடைய வைக்கும். லக்கினத்தில் சந்திரன் அமைய பெற்றால் நல்ல அழகான தோற்றத்தை கொடுக்கும். சந்திரன் சுபராசிகளில் அமர்ந்தாலும் உயர்வான பலன்களை வழங்குவார். குருவின் ராசிகளிலே சந்திரன் அமர்வது உயர்வான பலன்களை தரும். குறிப்பாக குருவின் வீடுகளான தனுசு, மீனம், சுக்கிரனின் வீடுகளான ரிஷபம், துலாம் போன்ற ராசிகளில் அமரும் சந்திரன் நல்ல பலன்களை வழங்குவார். 4ஆம் இடத்தில் சந்திரன் அமைய பெற்றால் திக்பலம் யோகம் ஏற்படும். அதனால் ஜாதகருக்கு வாகன வசதி, நல்ல கல்வி, தாயாரின் அன்பு போன்றவை கிடைக்கும். அடிக்கடி யோகங்கள் ஏற்படும். ஜாதகர் நல்ல அழகான வீட்டை கட்டக்கூடிய யோகம் ஏற்படும். சொத்துக்கள் சேரும். அடுத்து 7ஆம் இடத்தில், அதாவது கணவராக இருந்தால் மனைவியையும், மனைவியாக இருந்தால் கணவனையும் குறிக்கும் இடம். இதில் வளபிறை சந்திரன் அமர்ந்தால் நல்ல அழகான மனைவியையும் புத்திசாலித்தனமான மனைவியையும் ஜாதகர் பெற முடியும். வெளிநாட்டு வாழ்க்கையையும் தரும். 12ஆம் இடம், 9ஆம் இடம்,
7ஆம் இடம் போன்ற இடங்கள்தான் ஒருவரின் வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கும். அதனால் 12ஆம் இடத்தில் பலமான சந்திரன் அமையுமானால் ஜாதகருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். சந்திரன் ஒரு பயண கிரகம். அதாவது ஒவ்வொரு ராசியிலும் 2.25 நாட்கள் மட்டுமே சஞ்சாரம் செய்வார். எனவே 12, 9, 7 போன்ற இடங்களில் பயண கிரகமான சந்திரன் அமர்ந்தால் ஜாதகருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கும். 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்தால் நல்ல தொழில் வளம் ஏற்படும், அரசு அனுகூலங்கள் ஏற்படும். கேந்திரம் எனப்படும் 1, 4, 7, 10 போன்ற ஸ்தானங்கள் சுபராசிகளாக அமைந்து அங்கே சந்திரனுடன் சுபகிரகங்கள் சேர்ந்தால் உயர்வான பலன்கள் ஏற்படும். 10இல் அமரும் சந்திரன் ஒருவருக்கு நல்ல தொழில் வளமையை கொடுப்பார். 5, 9 என்பது திரிகோணஸ்தானம். இவை இரண்டும் யோகஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுகிறது. 5ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்தால் ஜாதகருக்கு நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும், புகழ் ஏற்படும். 9ஆம் வீட்டில் பலமான சந்திரன் அமர்ந்தால் ஜாதகருக்கு நல்ல யோகமான வாழ்க்கையையும் பாக்கியங்களையும் வெளிநாட்டு யோகங்களையும் கொடுப்பார். தாயின் அன்பு ஜாதகருக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்தில் பலமான சந்திரன் அமர்ந்தால் கூட பணத்தை தருவார், ஆயுளை நீட்டிப்பார் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அடுத்து 2ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்தால் ஜாதகனுக்கு தனம் கிடைக்கும், வாக்கு வன்மை ஏற்படும், பேச்சால் புகழ் கிடைக்கும், நல்ல குடும்பம் அமையும். சந்திரனும் சுக்கிரனும் பரஸ்பரம் 7ஆம் வீட்டில் அமர்ந்து ஒருவருக்கொருவர் பார்க்கும் நிலை ஏற்பட்டால் ஜாதகனுக்கு வாழ்க்கையில் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தரும். குருவும் சந்திரனும் ஒரு ராசியில் அமைவது குருச்சந்திர யோகம். சந்திரனும் புதனும் சேர்ந்து அமர்ந்தால் ஜாதகனுக்கு நல்ல கல்வியும் பேச்சு திறமையும் புகழையும் கொடுக்கும். நவாம்சத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றால் கூட ஜாதகன் உயர்வான நிலையை அடைய முடியும் என்று பிருகத் ஜாதகம் கூறுகிறது. சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றாலும் கூட உயர்வான பலன்கள் கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.